நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது சித்திரையில் ஏப்ரலில் தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க ரூ. 100 தோட்டம் ஆரம்பிக்கலாம். ரூ. 100 தோட்டம் ஆரம்பிக்கலாம். நான் ரூ. 100 தான் தோட்டம் ஆரம்பித்தேன். ரூ. 100 தோட்டம் ஆரம்பிக்கும்போது, ஏப்ரலில் சித்திரையில் தோட்டம் ஆரம்பிக்கும்போது நாம் செய்யக்கூடிய தவறு, நம்மளையும் அறியாமல் செய்யக்கூடிய தவறு, இதனால் செடிகள் பாதிப்பு, வளர்ச்சி பாதிப்பு எப்படின்னு சொல்கிறோமா, இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? எப்படின்னா, நம்ம செடி ஆசையாக வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு அப்படியே அதை நமக்கு நேரம் இருக்காது. ஒரு 5 நாள் அதை அப்படியே வச்சிரும். 5 நாள், 4 நாள், ஒரு வாரம் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த செடி வாடிடும். சரிங்களா? நம்ம என்ன தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் அது இடம் சேஞ்ச் ஆகுதுங்களா, சூழ்நிலை மாறுதில்ல. அவங்க நர்சரியில் இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் செடி தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தவறு. 2வது தவறு என்ன செய்வோம்னா, அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர கவர்லேருந்து அப்படியே வச்சுருவோம். அடி மண்ணை அகற்ற மாட்டோம். அந்த அடியில் இருக்கிற மண்ணை அகற்றினா தான் நமக்கு சீக்கிரம் நம்ம இடத்துக்கு நம்ம வைக்கிற மண்ணுக்கு உரத்துக்கு செடி வளர்ச்சி இருக்கும். இது ஒரு 2வது தவறு. 3வது தவறு நம்ம அந்த செடி வைக்கிற ஆசையில் தண்ணி தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருப்போம். அந்த தவறையும் செய்யக்கூடாது. நம்ம மண்ணை பார்க்கணும், செடி இருக்கிற மண்ணை பார்க்கணும். கொஞ்சம் விரலால் சீண்டி பார்க்கணும், தண்ணி இருக்குதா, இது போதுமா, இது ஊற்றலாமா அப்படிங்கிறத நம்ம மனசுக்கே தெரியும். இல்லை தண்ணி சொதன்னு இருக்குது, அதனால் நம்ம ஊற்ற வேணான்னு நாமளே முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம செய்ய வேண்டிய தவறு 1, 2, 3 சொன்னேன். இப்போ அடுத்து 4வது தவறு, செடியை வாங்கியாந்து வச்சுட்டு நம்ம தண்ணி மட்டும் தொடர்ந்து ஊற்றிட்டு இருந்தால் செடியில் ஊட்டச்சத்து, செடிகள் வளர்ச்சி, இலைகளுடைய வளர்ச்சி, வேறு வளர்ச்சிலாம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதை தண்ணி கலந்து கொடுக்கணும். சரிங்களா? என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல், அதில் பாருங்கள். ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கணும், மல்லாட்டை உரம் புண்ணாக்கு வாங்கிட்டு 2 நாள் 3 நாள் ஊற வச்சு போடுறது எப்படி, 2 நாள் மட்டும். இன்றைக்கி கூட வாழைப்பழ அமினோ அமிலம் ஷார்ட்டு போட போகிறோம்மா. 1.5 நிமிஷம் வந்துடுச்சு. அது 1:14 ஆக்கி வச்சுருக்கேன். 1 நிமிஷமாக தான் நம்ம போடணும். எப்படி வாழைப்பழ அமினோ அமிலம் தயாரிக்கிறதுன்னு போட்டிருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் டைரெக்டாக சாதம் வடித்த தண்ணிலாம் அப்படியே ஊற்றிடக்கூடாது. தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். தோட்டம் ஆரம்பித்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சரிங்களா? அதில் தண்ணி கலந்து தான் ஊற்றணும். அதையும் பார்த்துங்க. 2வது, கீழே தோட்டத்தில் செடி இருக்குமா, கருப்பில் செடி இருக்குது, மாமரம் இருக்குது, வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, இருந்தபடியே இருக்குது, அது ஒன்றுமே முன்னேற்றமே தெரியலன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி, காய் அரியிறது, சாதம் வடிக்கிறதுல 3 பங்கு 4 பங்கு தண்ணி கலந்து உங்கள் சமையல் வேஸ்டேஜை ரெகுலராக ஒரு வாரம் ஊற்றுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றம், சிறு முன்னேற்றம் தெரியும். அதை தொடர்ந்து வாரத்தில் 3 நாள் 4 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் தவறே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க எப்படி தவறு செய்கிறாங்கன்னு வெறும் தவறே சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து 6வது தவறு, ஒரு செம்பருத்திக்கெல்லாம் வாங்கின்னு வருவோம். அதை கொண்டாந்து அப்படியே டேபிளில் வச்சுருவோம். ஒரு குண்டுமல்லி கூட உடச்சி வச்சா வரும். குண்டுமல்லி வாங்கிட்டு வருவோம் உடச்சி, நான் சொல்கிறது வேறு இல்லாமல் உடச்சி வாங்கின்னு வர்றது. அதை அப்படியே வச்சுட்டு 2 நாளில் 3 நாளில் காஞ்சி தூக்கி கீழே போட வேண்டி வரும். அதையும் செய்யக்கூடாது. உங்களால் வைக்க முடியலையா, தண்ணியில் போட்டுடணும். நீங்கள் வாங்கிட்டு வர்றத தண்ணியில் போட்டுட்டா அது ஈரப்பதம் இருந்துக்கணும். அப்படியே தண்ணி இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் இதை உடச்சிட்டு வர்றத வாங்கிட்டு வர்றத வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் நம்மளையும் அறியாத செய்கிற தவறு. இந்த மாதிரிலாம் தவறு செய்யாமல் இருந்து, நம்ம எல்லாத்துக்குமே யூடியூப்பில் விளக்கம் இருக்குது. நான் மட்டும் இல்லை, எல்லா தோட்டக்காரங்களும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து செய்யுங்க. ஆனால் செடி கண்டிப்பாக வைக்கணுமா. ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய செடி மாதுளை செடி, வாழை, முருங்கை, சரிங்களா, செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, ஒரு மிளகாய் கத்திரி, ஒரு தக்காளி, இதெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டியது. அப்புறம் வீட்டில் அந்த துளிர் வந்துருச்சு போயிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போடாதீங்கம்மா. ஒரு
அமேசான் கவரில் கொஞ்சம் மண் அள்ளி அந்த மண்ணில் அந்த துளிர் வெளியில் தர்ற மாதிரி புதைச்சி வைங்க, கண்டிப்பாக வரும். அப்படி தான் நம்ம வந்து தோட்டத்தை உருவாக்கணும். இப்போ நீங்கள் நம்ம என்ன நம்மளையும் அறியாமல் செய்கிற தவறுகளெல்லாம் ஒரு 7 பாயிண்ட்டுக்கு மேலே நான் சொல்லிட்டேன். 7 ட்ரிக்ஸு சொல்லிட்டேன். ஒன்று ஒன்றா எல்லாமே முக்கியமானது. சரிங்களா? இப்போ ஒரு 4-5 டிப்ஸு சிறப்பாக சொல்கிறேன் செடி வளர்ச்சிக்கு. சரிங்களா? இந்த ஏப்ரல் சித்திரையில் வெயில் அதிகம். நீங்கள் வந்து காலையில் 7 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றணும். மாலையில் 6 மணிக்கு மேலே சூரியன் இறங்கும்போது தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுவும் அந்த தவறில் இன்னொன்று சொல்கிறேன். தண்ணி வந்து ஏகபோகமாக ஊற்றுறது. தொட்டியோட அளவுன்னா அதில் எவ்வளோ மண் கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும். இல்லாமல் நம்ம மாட்ட தண்ணி ஊற்றி அந்த தொட்டியிலேருந்து தண்ணி கீழே ஓடும். தரையும் வேஸ்ட்டு, நம்ம தண்ணி ஊற்றுற டைமும் வேஸ்ட்டு, மண் சத்து எல்லாம் தண்ணியில் போயிடும். நம்ம அடிக்கடிக்கு போஷாக்கு கொடுக்குறோம்ல, அந்த சத்தெல்லாம் கீழே போயிடும். அதனால் மினிமம் நீங்கள் 100 ரூபாயில் தோட்டம் ஆரம்பிங்க. 100 ரூபாயில் எங்கேம்மா தோட்டம் ஆரம்பிக்க முடியும்? எவ்வளோ தான் விற்கிது செடி? வேகா கொல்லை பக்கம் இருக்கிறவங்க இதை தாராளமாக செய்யலாம். வேகா கொல்லையில் 3 ரூபாயில் கூட செடி இருக்குது, 10 ரூபாயில் செடி இருக்குது. அந்த குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, நெய்வேலி, சிதம்பரம் இப்படி அந்த ரோடை கிராஸ் பண்ணுறவங்க இதை வந்து 100 ரூபாயில் கண்டிப்பாக செடி வைக்கலாம். இப்போ ரோஜா செடி கூட 100 ரூபா 150 ரூபா ஆகிடுச்சாட்டுக்கு. ஆனால் குண்டுமல்லி, வெத்தலையெல்லாம் 10 ரூபா 5 ரூபா 30 ரூபா அந்தம்மா விற்கிது. குண்டுமல்லி இதெல்லாம் நீங்கள் வளர்க்க ஆசைப்படணும். இல்லைம்மா என்கிட்ட இந்த செடி இருக்குது, நான் இந்த செடி வைக்கணும், இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட யூடியூப்லேயோ ஷார்ட்லேயோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்மா. சரிங்களா? அப்புறம் நம்ம எல்லாமே இன்னொரு தவறு சொல்கிறேன். தோட்டம் வைக்கிறவங்க உடனே போய் மண்ஜாடி ஒரு ஜாடி 200 ரூபா 250 ரூபா கொடுத்துலாம் வாங்கிட்டு இருக்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம முதலீடு கம்மியாக வைப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரம், சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், கேனு, 25 லிட்ரு கேனு, 5 லிட்ரு கேனு, 2 லிட்ரு வாட்ரு பாட்டிலு, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டெல்லாம் சாக்லேட் போட்டு வைப்பாங்களே டப்பா, அதெல்லாம் அந்த மாதிரி டப்பாலாம் யூஸ் பண்ணணும். நம்ம முதலீடு அதிகம் செய்யாமல் நம்ம கொஞ்சம் தோட்டம் வைக்கிறது அந்த முறையெல்லாம் நம்ம கற்றுக்கிட்ட அப்புறம் அது கொஞ்சம் முதலீடு வச்சுக்கலாம். இது எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸுமா, ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. சொல்லாத டிப்ஸு சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும், சொல்லாது தான். சரிங்களா? ரெகுலராக சொல்கிறேம்மா. ரெகுலராக நம்ம வீட்டில் எப்படி விதை கிடைக்குது, நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு ரெகுலராக சொல்கிறேன் உங்களுக்கு. தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க தன்னையும் மீறி இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வேறு என்னதாம்மா செய்யறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி மாலை நேரத்தில் ஜாடியில் வைங்க. ஜாடியில் 4 கோல் சுண்டு விரல் போடுற அளவு கோல் போட்டுங்க. அது மேலே கல் வச்சு தோட்ட மண், அது என்கிட்ட எந்த மண்ணும் இல்லைம்மா, வெறும் தோட்ட மண், ரோட்டு மண் தான் இருக்குது. பரவாயில்ல, ரோட்டு மண் அள்ளிங்க. 2 சாணம் மாடு கீடு அப்படி சாணம் உங்கள் வாசல் பக்கம் போட்டு போனால் அந்த சாணமும் எடுத்துங்க. இதுதான் செடி வளர்ச்சிக்கு, செடி ஊக்கிக்கு நமக்கு மாட்டு சாணம் தான். வேறு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கெலாம் மாட்டு சாணம், மண், அவ்வளோதான். ரொம்ப ஈஸிம்மா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை மாதிரி நீங்கள் செடி வைக்கலாம் தோட்டம். சரிங்களா? 100 ரூபாயில் ஆரம்பிங்க. மினிமம் 100 ரூபா. 100 ரூபாயில் என்ன முடியும்? 20 ரூபா 20 ரூபா 10 ரூபா 5 ரூபா தான் குண்டுமல்லி செடி. அந்த அரும்பு, நாட்டு அரும்பு, சந்தன முள்ளெல்லாம் 30 ரூபா நம்ம முதலீடு, 20 ரூபா முதலீடு வாங்கி சந்தன முல்லை வச்சா நம்ம வயசுக்கும் நம்ம அனுபவத்துக்கும் நம்ம லைஃப் பீரியடுக்குமே அந்த சந்தன முல்லை நமக்கு பலன் தரும். அதை நல்லா கொடி மாதிரி நம்ம ஆடு மாடு மேயாமல் வேலி ஓட்டமாக எப்படியோ நம்ம வசதிக்கு 30 ரூபா முதலீடு பண்ணி ஒரு சந்தன முல்லையை வச்சிட்டோம்னா நம்ம ஆயுசுக்கும் அந்த செடி இருக்கும். இப்போ என்கிட்ட 15 வருஷமாக இருக்குது சந்தன முல்லை. நீங்கள் எல்லா லைவ்லையும் பார்த்துருப்பீங்க. அது நம்ம விசேஷத்துக்கெல்லாம் இந்த செடி வச்சு அந்த பூ வருது, அந்த பூ வாங்குற காசை போட்டு வச்சுக்கினே 1 மாதம் சேர்த்து அப்புறம் ஜாடி வாங்கலாம். எப்படியோ நம்ம செய்யலாமா. தோட்டம் செய்கிறவங்கள எப்படியோ செய்யலாம். அதில் மீறி தவறு நடக்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 2வது, நீங்கள் பூமியில் வைக்கிறீங்க, வாசல் ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்கன்னா இது முக்கியமான டிப்ஸுமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. தெருவில், ரோட்டில், வாசலில் நான் அரளி செடி வச்சுருக்கேம்மா வாசலில் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த செடியில் ரோட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர்லாம் குப்பையில் வராத அளவுக்கு பார்க்கணும்.
இதை மினிமம் நீங்கள் போய் பாருங்கள். 2-3 கவர் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த கவரை எடுத்து எட்டை வச்சு அது மேலே கல் வைங்க, திரும்ப பறக்காத அளவுக்கு. ஏன்னா இந்த கவரெல்லாம் வந்து அந்த வேரில் வந்து மாட்டிக்கிச்சின்னா செடி வந்து நைட்ரஜன் இழுக்காது, மூச்சு விட முடியாது. அதனால் செடி வந்து போயிட்டு வரேன்னு போயிடுவாங்க. இதெல்லாம் தோட்டம் வைக்கிறவங்க படிப்படியாக கவனிக்கணுமா. நான் தோட்டம் எப்படி வைக்கணுன்னு தான் இத்தனை தடவை நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்மளையும் மீறி நம்ம என்னென்ன தவறு செய்கிறோன்ற மாதிரி இப்போ நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? நான் சொன்ன தவறெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் என்னென்ன ரைட்டாக சொல்லியிருக்கோமோ, எது நமக்கு ஃபேவராக இருக்கோ அதை மட்டும் எடுத்துங்க. என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். அதில் வந்து உரம் தயாரிக்கிறது, ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கணும், மிளகாய் செடி எப்படி வைக்கணும், கொடி வகைகள், பழமரங்கள் எல்லாமே வச்சுருக்கேம்மா. அதை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 100 ரூபாயில் தோட்டம் ஆரம்பிங்க. இதுதான் மஸ்ட்டு. 100 ரூபாயில் தோட்டம் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிம்மா.